ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்கு எப்போதுமே ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதுவும் குறிப்பா ஆடி அமாவாசைன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது நம்ம முன்னோர்களின் நினைவுகள் தான். இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. வருஷத்துல வர்ற 12 அமாவாசைகள்ல 3 அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்தது. தை அமாவாசை, மகாளய அமாவாசை, அப்புறம் நாம இப்போ எதிர்நோக்கி இருக்க ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம செய்யற ஒரு சிறிய காரியம் நம்ம சந்ததி வரைக்கும் பெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆடி அமாவாசையின் முழு சிறப்புகள், அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. ஏன் ஆடி அமாவாசை இவ்வளவு முக்கியம் தெரியுமா? சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுற ஆடி மாதத்துல தான் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவர்களின் இரவு காலம் தொடங்குது. இந்த நேரத்துல பித்ருலோகத்துல முன்னோர்கள் வாழும் உலகம் இருக்கிற நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை பார்க்க அனுமதி அளிக்கப்படுறதா ஐதீகம். நாம் கொடுக்கிற எள் மற்றும் தண்ணீர், தர்ப்பணம் மூலமா அவங்களோட பசி தாகம் தீர்ந்து மனங்குளிர்ந்து நம்மளை தீர்க்காயுசா இருங்க, புத்திர பாக்கியத்தோட சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்க. முன்னோர்களின் ஆசி இருந்தா மட்டும்தான் நாம என்ன முயற்சி செஞ்சாலும் அதுல வெற்றி கிடைக்கும். சரி, ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் வரிசையா பார்ப்போம். காலை எழுந்தவுடன் புனித நீராடல். முடிஞ்சா ராமேஸ்வரம், காசி அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் புனித நதிகள், கடல் கரைகள்ல நீராடலாம். முடியாதவங்க வீட்ல கங்கேஷ யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஷ்மின் சந்நிதிம் குரு ஆபர் மந்திரத்தை சொல்லி நீராடினால் புனித நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். பித்ரு தர்ப்பணம். வீட்டின் ஆண்கள் அல்லது தகுதியான நபர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு எள் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காகத்திற்கு உணவு வைத்தல். முன்னோர்களின் வடிவமாக பார்க்கப்படும் காகத்திற்கு சமைத்த உணவை, முக்கியமாக வடை பாயாசத்துடன் கூடிய எளிய உணவு முதலில் வைக்க வேண்டும். காகம் உணவை எடுத்த பிறகே குடும்பத்தினர் சாப்பிட வேண்டும். தானம் அளித்தல். இன்றைய நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், ஆடை தானம் அல்லது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது அளப்பரிய நன்மைகளை தரும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எங்களால் நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியலையே, நாங்க என்ன பண்றது? கவலையே படாதீங்க. உங்க வீட்டிலேயே எளிமையா இதை செய்யலாம். வீட்டை தூய்மைப்படுத்தி முன்னோர்களின் படங்களுக்கு துளசி அல்லது மஞ்சள் நிற மலர்கள் சாற்றுங்கள். ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு சொம்பில் நீர் எடுத்து அதில் சிறிதளவு கருப்பு எள் கலந்து கொள்ளுங்கள். தெற்கு திசை நோக்கி அமர்ந்து உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து அந்த நீரை சமர்ப்பியுங்கள். வாழை இலையில் பாயாசம், வடை, அகத்திக்கீரை, பூசணிக்காய் போன்ற சாத்வீக உணவுகளை படைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அதே நேரத்துல ஆடி அமாவாசை அன்னைக்கு சில விஷயங்களை தவிர்க்கணும். அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். அன்றைய நாள் முற்றிலும் சைவ உணவையே உட்கொள்ள வேண்டும். வெங்காயம், பூண்டு தவிர்க்கலாம். முன்னோர்களுக்கான படையலில் வெங்காயம், பூண்டு சேர்ப்பதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. அன்றைய தினம் கோபப்படாமல் அமைதியாக முன்னோர்களின் நினைவோடு இருக்க வேண்டும். சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தாராளமாக இறை வழிபாடு செய்யலாம். ஆனால் திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற கொண்டாட்ட சுப காரியங்களை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும். முன்னோர்களின் ஆசி பெறுகிறதுங்கிறது நாம நம்ம தலைமுறைக்கு செய்யற மிகப்பெரிய சொத்து. இந்த ஆடி அமாவாசையில உங்களால முடிஞ்ச அளவுக்கு எளிய முறையில முன்னோர்களை நினைச்சு வழிபடுங்க, தான தர்மங்களை செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.